வெல்கம் டு வெங்கி ஆர்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராண்ட் லுக் சாந்தாலி இயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கேன்வாஸ் கிளாத், நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ, இது வந்து 5 mm ஸ்டோனு, ஜீரோ சைஸ் கோல்டன் கலர் பால் செயின். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு மேலே பால் செயின் ஒட்டுறேன். அதுக்கு மேலே திரும்ப க்ளூ போட்டுட்டு நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இதுக்கு பேர் தான் பேட்ச் ரெடியாக இருக்குது. நம்ம பின்னாடி க்ளூ போட்டுட்டு இதுக்கு பேர் ஸ்டட் பேஸு. இன்னொரு கேன்வாஸ் கிளாத் எடுத்து அதில் ஹோல் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே க்ளூ போட்டுடலாம். இது ஸ்டட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து சாந்தாலி பேஸ் ஆல்ரெடி நான் ஸ்மால் சைஸ் எடுத்துருக்கேன், ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சைஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது மீடியம் சைஸில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஓரத்தில் க்ளூ போட்டுக்கிறேன். இப்போ இது கோல்டன் கலர் ஸ்டோன் செயின், இது ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இது ஈவினிங்கில் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகும்போது, வேர் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், கிராண்ட் லுக் எடுத்து கொடுக்கும். அடுத்த லைனுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், ஒயிட் ஸ்டோன் செயின். நான் பேச்சஸ் இதில் ஒட்டாமல் இப்போது காட்டுறேன். நீங்கள் பேச்சஸ் ஒட்டிக்கிட்டு ஸ்டட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸ்டட்டு இதில் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அடுத்து கோல்ட் கலர், அடுத்து இந்த கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் ஒயிட் போடலாம். ஒரு 5 to 6 ஸ்டோன் செயின் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ டாப் இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேச்சஸ் காஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் போட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டட்டில் போட்டுடலாம், இயரிங்ஸ்க்கு போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இயரிங்ஸ் பேரு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், நெக்லஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.